பஸ் இன்னைக்கு பிப்ரவரி 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமே வந்து திங்ஸ் எல்லாம் வண்டியில ஏற்றி விட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. அப்போ பாட்டி வந்து குமரனை வந்து திட்டுறாங்க. ஏன்டா பஸ் டிக்கெட் புக் பண்ணாம என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சாதா பஸ்லேயே போறோம்னோடனே இப்போ கங்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் டிக்கெட் புக் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அதுவும் திங்ஸ் எல்லாம் ஒன்றும் நம்ம ஊருக்கு அனுப்பிவிடலை, இங்கே கடையில தான் எல்லாம் இருக்கணும்னே. இவ சொன்னான்னு தானே தம்பி நீங்க எல்லாம் செஞ்சீங்க, ஏன் தம்பி நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது குமரன் வந்து சாரதாவை சமாதானப்படுத்துறாங்க. நீங்க என்ன எப்பவும் உங்க மூத்த மகன் தானே சொல்வீங்க, கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, 2 நாள்ல வீடு பார்த்து நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம், அது வரைக்கும் நான் ரூம் பார்த்துருக்கேன், அங்க இருந்துக்கலாம். நம்ம அந்த வீட்டுக்கு போன பிறகு நம்மளோட தேவையை நம்ம இது பண்ண முடியாட்டி நீங்க மறுபடியும் ஊருக்கே போயிருங்க, அது வரைக்கும் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கன்னொடனே இப்போ சாரதாவால குமரன் சொல்றதை தட்ட முடியல, சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ எல்லாரும் வீடெல்லாம் பூட்டிட்டு வெளியில வராங்க. வரும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் சாவியை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னோடனே இப்போ சாரதா, நீ எதுக்கடி அங்கே போனேன், ஏற்கனவே அந்த பையன் இங்கே வந்து எவ்வளோ சண்டை போட்டான்னு பார்த்தலன்னொடனே, இல்லைம்மா நான் அங்கே இருக்கிற வரைக்கும் தாத்தா பாட்டி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு வரணும்ல அப்படின்னோடனே இப்போ கங்கா சப்போர்ட் பண்றாங்க. சரி விடுமா, அவ போய் கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னோடனே இப்போ இல்ல நீங்க எல்லாரும் கூட என் கூட வாங்க அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. நாங்க எதுக்குடி அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து சாரதா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னோடனே இப்போ குமரன், இல்ல காவேரி நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லி சாவியை கொடுத்து அனுப்பிவிடுறாரு. இப்போ காவேரி வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோடனே தாத்தா பார்த்துட்டு, என்னம்மா காவேரி வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ எப்படியும் வந்துருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, போமா ரூமுக்கு போ, மேல போ அப்படின்னோடனே காவேரி அப்படியே தயங்கிட்டே நிக்கிறாங்க. என்ன காவேரி இங்க தயங்கிட்டே நிக்கிற, போனோடனே ஓ நீ எப்படி உள்ள போறன்னு தெரியாம இருக்கிறியான்னு சொன்னோடனே இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இரு நானே போய் அவனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறதுக்காக போறாங்க. இதுல ராகினி வர இடையில வந்து பேசுறாங்க. அவங்கள திட்டிடுறாங்க பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து. இப்ப ராகினிக்கு வந்து ரொம்ப இதா இருக்குது. இவ என்ன மறுபடியும் இங்க வந்துட்டா, இவங்களுக்கு மான ரோஷனா இருக்கும் தானே நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், இவளை மறுபடியும் இங்க இருந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டமாச்சுன்னு சொல்லி யோசனையிலே இருக்காங்க. இப்ப பாட்டி போய் விஜயை போய் எழுப்புறாங்க. என்னடா இன்னுமா தூங்கிட்டே இருக்கிறன்னொடனே, எனக்கு அவ இங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது பாட்டினோடனே, அவ உன்னை தேடி வந்துட்டாடா அப்படின்னோடனே, என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அப்படி ரொம்ப எமோஷ்னலா கேட்குறாரு. எனக்கு அப்பவே தோணிச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓடி வர்றாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து கார் எடுத்துட்டு வந்துடுறாரு. என்ன தம்பி போனவளை இன்னும் காணோம் அப்படின்னோடனே நர்மதாவை போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா, தாத்தா பாட்டி அவ சமாதானப்படுத்திட்டு வரணும்ல அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் ஓடி வர்றாரு. அப்ப பேக்ரவுண்ட்ல வந்து போன உசுர் வந்துருச்சு, அந்த சாங் போட்டிருக்காங்க. விஜயை பார்த்தோன்னே காவேரி அப்படியே இன்னும் ஒரே ஒரு வாட்டி காவேரின்னு கூப்பிடுங்களேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மைண்ட் வைஸ்லயே பேசிக்கிறாங்க. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நான் உன்னை அவ்வளவு பேர் முன்னாடி வந்து கூப்பிட்டு நீ வரலல்ல, என்னோட ஈகோ விட்டு நான் வந்தேன்ல, நீ வரவே இல்லைல்ல, இப்ப நீ தானே என்கிட்ட பேசணுங்க மாதிரி அவர் நினைக்கிறாரு. காவேரி வந்து மனசுக்குள்ளே கெஞ்சுறாங்க, என்ன ஒரே ஒரு வாட்டி காவேரின்னு கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தாத்தா கிட்ட வந்து நான் சாவியை கொடுத்துட்டு போகணும் தான் தாத்தா வந்தேன், இப்போ வீட்ல எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்க, உங்ககிட்டயும் பாட்டிக்கிட்டயும் சொல்ல தான் வந்தேனோடனே அப்போ கூட நீ என்கிட்ட சொல்ல வரலன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. காவேரி வந்து விஜய் ஒரு வாட்டி என்னை கூப்பிட்டு என்னை இங்கேயே இருங்கன்னு சொல்லுங்களேன், நான் இங்கேயே இருந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரியே யோசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.